ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். கனகராஜ் சங்கேரி, சேலம் மாவட்டம். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கறது பார்த்தீங்கன்னா 5+1 ஆம்பிளிஃபயர், 5 ஸ்பீக்கரு, ஒரு சப்வூஃபர் பாடக்கூடிய ஒரு ஆம்பிளிஃபயர். இது வந்து 5 ஸ்பீக்கர் ஒரு சப்வூஃபர் அப்படின்னு யூஸ் பண்ணிக்கலாம், அல்லது 5 ஸ்பீக்கர் 2 சப்வூஃபர் அப்படி யூஸ் பண்ணிக்கலாம். 5 ஸ்பீக்கர் ஒரு சப்வூஃபர்னு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா பிரிட்ஜ் மோடில் நம்மளுடைய மான்சரை அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை 5 ஸ்பீக்கர் 2 சப்வூஃபர் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அப்படியே, அதாவது நம்ம வந்து ப்ளஸ் எடுத்தோம் அப்படின்னா ஸ்பீக்கர் சப்வூஃபரோட ப்ளஸ்ஸும் எடுத்தோம்னா ஒரு 12 இன்ச்சு. ஸோ ஒரு ப்ளஸ்ஸு ஒரு கிரவுண்டு, இன்னொரு ப்ளஸ்ஸு இன்னொரு கிரவுண்டுன்னு எடுத்தோம்னா 2 சப்வூஃபர் 2 10 இன்ச்சு போட்டுக்கலாம். அந்த மாதிரி இந்த ஆம்பு வந்து நம்ம ரெடி பண்ணிடுவோம். இதில் வந்து பவர் ஆம்ப் அப்படின்னா கேஎம்எஸோட 5 சேனல் போர்டு யூஸ் பண்ணியிருக்கோம். பார்த்திங்க அப்படின்னா இதில் IR 250 எல்லாமே யூஸ் பண்ணியிருப்போம். 5 சேனலுக்கும் அதான் யூஸ் பண்ணியிருக்கோம். அதேமாதிரி சப்வூஃபருக்கு கேஎம்எஸோட மான்ஸ்டர் சப்வூஃபர் போர்டு, மான்ஸ்டர் பவர் ஆம்பிளிஃபயர், அதாவது மான்ஸ்டர்னு நம்ம பிராண்ட் பண்ணியிருக்கக்கூடிய அந்த 8 ஃபெட் போர்டு தான் யூஸ் பண்ணியிருக்கோம். அந்த போர்டு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 24/0/24லேருந்து 28/0/28 வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். வோல்டேஜ் லோ தான், பட் பவர் பார்த்திங்க அப்படின்னா பக்காவாக இருக்கும். இதை நான் அடித்து சொல்லுவேன், ஒரு சிங்கிள் சேனலில் நீங்கள் 8R6 வாங்கி 60R வாங்கி நீங்கள் ஒரு 40 வோல்ட்டு இந்த மாதிரி ஹை வோல்டேஜ் கொடுத்து எடுக்கிற ரிசல்ட்டை என்னுடைய இந்த போர்டில் நீங்கள் 24 to 28 வோல்ட்டில் எடுக்க முடியும். இதனோட ரிசல்ட்டு நீங்கள் அந்த 40 வோல்ட் கொடுக்குற போர்டுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்துட்டு டிரான்ஸ்ஃபார்மருக்கான வோல்டேஜ் பார்த்திங்கன்னா கம்மி. ஸோ டிரான்ஸ்ஃபார்மருக்கும் உங்களுக்கு வந்து கம்மி வோல்ட்டில் போடலாம். பட் பவர் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு ஈக்குவலாக இருக்கும், ஏன் ஒரு ஸ்டெப் மேலேயே கூட இருக்கும். ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் 5 சேனலுக்கு யூஸ் பண்ணியிருக்கோம். அதில் வந்து எக்ஸ்ட்ராவாக ஒரு ரிலே யூஸ் பண்ணியிருக்கோம். 6 சேனலுக்கும் போட்டு எக்ஸ்ட்ரா ரிலே யூஸ் பண்ணி பிரிட்ஜ் பஃபரோட பிரிட்ஜ் பஃபர் அவுட்புட் வரக்கூடிய ரெண்டையும் அந்த ஸ்பீக்கரில் கட் பண்ணியிருக்கோம். டிரான்ஸ்ஃபார்மர் 28028ல் 10 ஆம்பியர் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். 28028 டிரான்ஸ்ஃபார்மரு. ப்ரீசெக்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து சப்வூஃபர் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கேஎம்எஸோட சப்பு ப்ரீ தான் நம்ம வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். இது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரொம்ப நாளைக்கு அப்புறம் செஞ்ச ஒரு 5.1 ஆம்பிளிஃபயரு. பிடி போர்டு கேஎம்எஸோட வாய்ஸ் கண்ட்ரோல் பிடி யூஸ் பண்ணியிருக்கோம். 2-in-1ல் V2 சப்பு யூஸ் பண்ணியிருக்கோம். மினி சரவுண்ட் போர்டு யூஸ் பண்ணியிருக்கோம். அப்புறம் வந்து சுவிட்சிங்க்கு பார்த்தீங்கன்னா ரிலே வச்சு நம்ம வந்து சுவிட்சிங் வந்து கொடுத்துருக்கோம். 5.1 கொடுக்குறாங்க, யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னும் போது சுவிட்சிங்க்கு ரிலேவில் வந்து நம்ம வந்து சுவிட்சிங் வந்து கொடுத்துருக்கோம். இந்த ஆப் பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப நாள் கேப்புக்கு அப்புறம் செஞ்ச ஒரு வீட்டுக்கான ஆம்பிளிஃபயர். ஏன்னா நம்ம அதிகம் டிசி ஆம்பிளிஃபயர், அதாவது 12 வோல்ட் வண்டிக்கு தான் நம்மளுக்கு வந்து அதிகமாக போயிட்டு இருந்துச்சு. ஏன் வீடியோ பண்ணல அப்படின்னாலும் நம்ம பண்ணுறது எல்லாமே 12 வோல்ட் வண்டிக்கானது. ஸோ எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்க போகுது. அது ஒவ்வொரு ஆம்பும் வீடியோ போட்டோம்னா அது நல்லா இருக்காது. அதனால் நம்ம வந்து வீடியோ பண்ணல. இதுதான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் பண்ணுற ஒரு வீட்டுக்கான ஆம்பிளிஃபயரு. இவங்க அதுக்கப்புறம் இன்னொரு ஆம்பு வந்து ஆர்டர் சொல்லியிருக்காங்க, அதுவும் வந்து நம்ம ரெடி பண்ணணும். பிரிட்ஜ் ரெக்டிஃபயரில் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து நார்மல் டைப் டயோடில் 10 ஆம்பியர் டயோடு யூஸ் பண்ணியிருக்கேன். 10 ஆம்பியர் டயோடு, அதேமாதிரி 10,000 MFD 2 பவர் ஃபில்டருக்கு யூஸ் பண்ணியிருக்கோம். ரிசல்ட் அப்படின்னு பார்க்கும்போது இது வந்து பக்காவாக செம்மையாக இருக்கும்.